தேங்காய் திரட்டிப்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 கப்பு பால், 2 கப்பு தேங்காய் துருவியது, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 கப்பு வெல்லம், 1 டீஸ்பூன் ரவை, 15 கேஷ்யூ நட்டு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதே கடாயில் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், முதல் இருந்தது கலர் நல்லாவே டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதும், பதம் எதுவும் வேண்டாம். மண் எதாவது இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏதாவது தூசி எதாவது இருந்தால் இதில் ஃபில்ட்ரு ஆயிரும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வறுத்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரையணும்னு கிடையாது. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பாலை ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி கொடுங்க. சுகர் கரைய வரைக்கும் நல்லா கிளறி கொடுங்க. சுகர் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள், இதே மாதிரி பபுள்ஸ் வந்த டைமில் சர்க்கரை பாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கிளறி கொடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி கொடுங்க. பாருங்கள், முதல் இருந்ததுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இறுகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கட்டியாகும்னு நினச்சா இன்னும் கட்டியாக்கிக்கோங்க. தேங்காய் திரட்டிப்பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துலேயும் நீங்கள் சாப்பிடலாம். இல்லை நீங்கள் பர்ஃபி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் திரட்டிப்பாலை ஊற்றுங்க. இதே மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 4 hours வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.